நம்ம ஒரு நேரத்துல பல வேலைகள் நம்ம மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஐயா கொடுத்துட்டேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. தேங்க்யூ ஐயா. பல 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 எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கு. இப்ப பாருங்க, பல்லு விளக்குறோம். பல்லு விளக்கும் போது நீங்க பல்லு விளக்குறதுல மட்டும் கவனம் செலுத்துறீங்களான்னு பாருங்க, இல்ல வேற எண்ணங்கள் ஓடுதா? குளிக்கிறோம், குளிக்கும் போது குளிக்கிறத மட்டும் என்ஜாய் பண்ணீங்களா, கவனிச்சீங்களா, அல்லது குளிக்கும் போது வேற எதையாவது நினைச்சுக்கிட்டு குளிச்சீங்களா? சரி. சாப்பிடுறோம், சாப்பிடும்போது சாப்பாட்டுல மட்டும் கவனம் இருந்ததா? நான் மெல்றேன், அது கரையுது, உமிழ்நீர் வருது, நான் விழுங்குறேன், அது உள்ள போகுது, உள்ள போறதை நான் ஃபீல் பண்றேன், இரைப்பையில விழுறத ஃபீல் பண்றேன். இப்படி இதுல கவனம் இருந்ததா, இல்ல வேற எதையாவது இந்த மனம் நினைச்சுக்கிட்டு இருந்ததா? புரியுதுங்களா? இப்படி இப்ப வகுப்புக்கு வந்தாச்சு. இங்க நான் பேசிட்டு இருப்பேன், அங்க டிவி ஓடிட்டு இருக்கும். இங்க கேட்டுச்சுல்ல டிவி சவுண்ட்? டிவி ஓடிட்டு இருக்கும். அப்புறம் நிறைய பேரு வீடியோவை மட்டும் மியூட்ல போட்டுருவாங்க. போட்டுட்டு அங்க ஏதாவது வேலை பார்ப்பாங்க, இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இத வச்சுக்காதீங்க. தியானம் என்பது வந்தா முழுசா வந்துடுங்க. இல்லையா இருக்கட்டும், இன்னைக்கு வேலை இருக்குன்னா வேலையை மட்டும் பார்க்கலாம். இன்னைக்கு நாளைக்கு தியானத்துல. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த பிரெயின், இந்த மைண்ட் இதெல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்றேன். ஒரு மலை இருக்கு, இந்த மலையில அந்த ஹில்ல மழை பெய்யுது. மழை பெய்யும் போது அது அப்படியே அந்த தண்ணி அரிச்சுக்கிட்டே கீழே வருது. கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, மழை எல்லாம் இல்லை. செகண்ட் டைம் மழை பெய்யும் போது அந்த மழை தண்ணி எது வழியா வரும்? முதல்ல அரிச்சுக்கிட்டு ஒரு பாதையை உருவாக்குச்சுல்ல, ஒரு வாய்க்கால், அதுலயே தான் வரும். இதே போலதான் உங்களோட மைண்ட். இப்போ இந்த தியான முறை, நான் பயில்ற இந்த தியான முறை சாதாரணமான விஷயம் இல்லை. புத்தர் கொடுத்தது, திருமூலர் கொடுத்தது, வேதாத்திரி மகரிஷி கொடுத்தது, இன்னும் பல மகான்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 பேராவது எல்லாருமே என்லைட்மெண்ட் பர்சன் நான் அவங்கள்ட்ட கத்துக்கிட்ட விஷயம். அடுத்தது பிசிக்கலா இல்லாம, வார்த்தையா இல்லாம, வேற சோல்கள் எனக்குள்ள கத்து கொடுத்த விஷயம். நீங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் இது கிடைக்காது. இப்ப என்ன பண்றோம், நம்ம இந்த விஷயத்த ஒரு டிவி போட்டுட்டு பாக்குறோம், அங்கேயும் பாத்துக்கிறோம், இங்கேயும் பாத்துக்கிறோம். ஐயா என்ன பேசுறாரு? விஷய ஞானம் வேணா வறுமை ஒழிய இந்த சோல்ல இருந்து உங்க சோலுக்கு வரக்கூடிய தீட்சை கிடைக்காது. நான் அதனாலதான் சொல்றேன், நான் ஒவ்வொருத்தரையும் பார்க்கிறேன், ஒவ்வொருத்தரையும் ஸ்வைப் பண்ணி பார்க்கிறேன். அப்படி பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, நயன தீட்சை என்று சொல்லுவாங்க. உன் மூலமாக இந்த தவசக்திய உங்களுக்குள்ள கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தட். தீட்சையில 3 மெத்தட் இருக்கு. ஒன்று ஸ்பர்ஷ தீட்சை, தொட்டு கொடுக்கறது. நம்ம ஸ்பரிஷன்னா நம்ம பிசிக்கல் பாடி இருக்குல்ல, பிசிக்கல் பாடியை டச் பண்ணி கொடுக்கறது ஸ்பரிஷ தீட்சை. இன்னொன்று நயன தீட்சை, இந்த கண்கள் மூலமாக கொடுக்கக்கூடிய தீட்சை. அதனாலதான் சொல்லுவாங்க, யாராவது மகான்கள் அவங்க பார்வை நம்ம மேல படட்டும், போய் பார்த்துட்டு வா. நாம அவங்கள பாக்குறது எல்லாம் பெரிய விஷயம் இல்ல, அவங்க பார்வை நம்ம மேல படணும். இத நான் அனுபவிச்சதுனால சொல்றேன். என்னன்னா, நான் முத வேதாத்திரி மகரிஷியை சந்திக்கிறதுக்கு போறது, அந்த சூழ்நிலையை சொல்றேன். ஏன்னா ரொம்ப அவசியம், தேவை உங்களுக்கு. அப்படி ஒரு அற்புதம் அங்க நடந்தது. என்ன, ஒரு ஸ்கூல் டீச்சர், அவங்க கொஞ்சம் வயசாயிடுச்சு,
300 கிலோமீட்டர்ஸ் எங்க ஊர்ல இருந்து ஆழியார், பொள்ளாச்சி பக்கத்துல ஆழியார், அங்கதான் வேதாத்திரி மகர்ஷி இருக்கார். அவருக்கு 84th பர்த்டே. எப்பன்னா 1994ல அவருக்கு 84th பர்த்டே. அது அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி வா அப்படின்னு. அப்ப நான் வந்து ஃபுல் ஸ்விங்ல டேக்வாண்டோ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுல வந்து பிளாக் பெல்ட். நான் சொன்னேன், இதெல்லாம் நமக்கு ஒத்தே வராதுங்க, இந்த சாமியார் வேலையே ஆகாது, இதெல்லாம் நம்ம சரி வராது. அப்பதான் அந்த பிரேமானந்தான்னு சொல்லி ஒரு சாமியார் கைதாகி உள்ள இருக்காரு ஜெயில. அந்த டைம் இந்த படிச்சவங்க எல்லாம் ரொம்ப முட்டாளா இருக்கீங்க, இந்த சாமியாருங்க பின்னாடி போய் போய் உங்க வாழ்க்கையை வீணாக்கிக்கிறீங்க, சாமியார் எல்லாம் உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க, எல்லாம் வேணாம் போங்க, என்னெல்லாம் கூப்பிடாதீங்க. அவங்க சொன்னாங்க, டே எனக்கு துணைக்கு ஆள் இல்லை, எங்க வீட்டுல வேலை செய்யற பொண்ணுதான் கூட்டிட்டு போவேன், இப்ப அவ வர முடியல, தயவு செய்து வா. சாரி டீச்சர், வர முடியாது. அப்புறம் சொன்னாங்க, ஆசை காமிச்சாங்க எனக்கு, டேய் அங்க வந்து ஃபால்ஸ் இருக்கு, ஹில் ஸ்டேஷனு ரொம்ப நல்லா இருக்கும், டேம்லாம் இருக்கு, அதையாவது வேடிக்கை பார்க்க வாடா அப்படின்னாங்க. டக்குன்னு எனக்குள்ள ஒரு ஆசை, அது போய் லொகேஷன் பார்த்துட்டு வந்தாக்கா போய் தண்ணி அடிக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும் ஹில் ஸ்டேஷன். ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு அப்படியே ஜாலியா ஒரு 4 நாள் 5 நாள் இருந்துட்டு அப்படியே ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு கறி சாப்பிட்டுட்டு வரலாம்னு அப்படிதான் பிளான் பண்ணினேன். சரி, நல்ல ஒரு ஐடியா கிடைச்சது, சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆகஸ்ட் 14ஆம் தேதி அவருக்கு பர்த்டே. நாங்க 13ஆம் தேதி போயிட்டோம். ஈவினிங் ஒரு 4:30 இருக்கும். அவர் அப்படியே வாக்கிங் வந்துட்டு இருந்தார். அது ஹில் தானே, அப்படியே இப்படி இப்படி இருக்கும், அப்புறம் சரிவா இருக்கும், அப்படி சரிவா இருக்கும். நாங்க கீழே இருக்கோம், அவர் மேல இருந்து அப்படியே நடந்து வர்றாரு. வரும்போது நான் கேட்டேன், நாங்க ஒரு 5 பேர் தான் அங்க நிக்கிறோம், அந்த ஓம்கார மண்டபம்னு சொல்லிட்டு அங்க. அப்ப வந்து நான் கேட்கிறேன் டீச்சர் கிட்ட, ஏன் டீச்சர், டிக்கெட் வாங்குற டைம்ல, டிக்கெட் வாங்குறேன்னா என்ன, சாக போற நேரத்துல இந்த ஆளுக்கு பர்த்டே தேவையா அப்படின்னு. அவங்களுக்கு குரு, எனக்கு யாரோ, அவர் யாரா இருந்தா எனக்கு என்ன, 84 வயசுல ஒரு மனுஷன் பர்த்டே கொண்டாடுவாங்க, இதுக்கு நீங்க அங்க இருந்து 300 கிலோமீட்டர் தாண்டி வந்து முட்டாள்தனமா இல்லையா உங்களுக்குலாம் அப்படின்னு. அவங்க டே பேசாத கம்முன்னு எல்லாரும் இருக்காங்க, கம்முன்னு. சரின்ட்டு விட்டுட்டேன். சாமிஜி வந்தாரு, ஒரு 5 அடிக்கு அந்த பக்கம் நிக்கிறாரு, வந்து நின்று இப்படி கையை காமிச்சு வாழ்க வளமுடன் அப்படின்னாரு. அவ்வளவுதான். நானு யாரையும் கும்பிடுறது இல்லை. எனக்கு 4th ஸ்டாண்டர்ட் 9 வயசுல ஒரு டவுட் வந்தது, கடவுளை பத்தின டவுட். யாரும் பதில் சொல்லல. அதுல இருந்து சாமி கும்பிடுறத விட்டுட்டேன். கடவுளை நேர்ல பார்க்கும்போதுதான் கும்பிடுறதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். பிள்ளையார் கும்பிடுங்கன்றாங்க, பிள்ளையார் சிலை தானே இருக்கு, பிள்ளையார் எங்க இருக்காரு, கல்ல போய் எவனா கும்பிட்டு இருப்பானா, நீ நிஜமான பிள்ளையார காட்டு நான் கும்பிடுறேன். எப்ப 9 வயசுல. அதுல இருந்து யாரையும் கும்பிடுறது இல்லை. எதாச்சும் அந்த பெரியவர் இப்படி கையை தூக்குறாருன்னு நானும் இப்படின்னு இந்த ஃபிங்கர்ஸ் இப்படி இப்படி டச் ஆனதுதான் தெரியும். இப்படின்ன உடனே இந்த பாதத்துக்கு, இந்த முழங்காலுக்கு கீழே சும்மா அப்படி தட ஆடு, கண்ணுல தண்ணி கொட்டுன்னு கொட்டுது. வடிவேல் சொல்லுவான்ல, பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். அன்னைக்கு உணர்ந்தேன் அதை நான். ஒரே அழுக, திடீர்னு பொங்குது கண்ணுல தண்ணி. அவரு கேட்டாரு, எங்க இருந்து வரீங்கன்னாரு. நான் பேசுறேன், ஆனா துக்கம் தொண்டை அடைக்குது, என்னால பேச முடியல. அவரு சிரிச்சாரு. அந்த டீச்சர் சொன்னாங்க, நாங்க சின்ன சேலத்துல இருந்து வர்றோம், எங்க ஊர் பேர் சொன்னாங்க. உங்களை கேட்கல, நான் அவரை கேட்டேன், எப்படி அப்படின்ட்டு சிரிச்சாரு. என்னால பேசவே முடியல. சிரிச்சுட்டு இப்படி தலையாட்டிட்டு, இன்பமா வாழுங்க அப்படின்ட்டு விட்டார்.
என்னால நிக்க முடியல, அப்படியே மண்டி போட்டு உட்காந்துட்டேன். ஒரே அழுக, இதுக்கும் இல்லை, ஏதோ ஒரு அழுகிறேன் அழுதுகிட்டே இருக்கேன். டீச்சர் என்னடா ஆச்சு, வாடா போலாம், இப்ப பேச போற, ஸ்பீச் கொடுக்க போறாருன்னு. நீங்க கிளம்புங்க, அந்த ஆளை பேசினா என்ன பேசாட்டேன், இனிமே அந்த ஆளை நான் பார்க்க மாட்டேன். அவர்ல நான் பார்க்க மாட்டேன், அவரை பார்த்தாவே எனக்கு அழுகு வருது அப்படின்ட்டு. அப்புறம் போய் படுத்தேன். மறுநாள் காலையில எழுந்திரிச்சா உடம்பெல்லாம் வலி, பயங்கர ஃபீவர், பயங்கர வலி உடம்பு. சரி, ஏதோ டிராவல் பண்ணது முடியல போல இருக்குன்னு நினைச்சிட்டு விட்டாச்சு. சாமி 10 மணிக்கு வர்றாரு, ஸ்டேஜ்ல உட்கார்றாரு. 10,000 பேர் அன்னைக்கு, 10,000 பீப்புள்ஸ். நான் கடைசியில உட்காந்துருக்கேன். எவ்வளவு பெருசு தெரிவாரு சாமி, ஸ்டேஜ்ல எவ்வளவு பெருசு தெரிவாரு. அப்படி ஏறி வந்து அந்த சீட்ல மேல வந்துட்டு வாழ்க வளமுடன், மறுபடியும் அழுது, ஒரே அழுக. அப்புறம் கிளம்பி ஊருக்கு வந்துட்டோம். அன்றையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தண்ணி அடிக்கிறது இல்ல, கறி சாப்பிடுறது இல்ல, கோபம் வர்றது இல்ல. ஒரு என்னமோ நான் மிதக்கிறேன், இன்னும் 25 வருஷமா மிதக்கிறேன். இது எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, என்னோட அனுபவம். ஒரு மகானோட பார்வை நம்ம மேல படுதுன்னா, குரு பார்வை கோடி நன்மைம்பாங்க. நான் அவர்கிட்ட தீட்சை வாங்கல, பயிற்சி எடுக்கல, என் டோட்டலா நான் மாறிட்டேன். அதுக்கப்புறம் தான் போய் நான் கோர்சஸ் எல்லாம் அட்டன் பண்ண போறேன். அவர் பார்த்தாரு, அந்த 6 நாள் கோர்ஸ் நீங்க இவருக்கு மட்டும், எனக்கு மட்டும் ஸ்பெஷலா இவர் டீச்சர் கோர்ஸ் இதுக்கு ட்ரைனிங் போட்டுருங்கன்ட்டு. அந்த அகத்தாய்வு எல்லாம் வரும், அதுல 1, 2, 3 எதுவும் கிடையாது. நேரா என்ன நினைச்சாருன்னு தெரியல, போட்டு விட்டாரு. அந்த மாதிரி நாம ஃபோக்கஸிங் வேணும். ஒரு குரு ஒரு கிளாஸ் நடத்துறாரு அப்படின்னா, அந்த பர்சனுக்கு நீங்க வேல்யூ கொடுக்கணுன்றது கூட இல்லை. தனசேகரனுக்கு எல்லாம் இல்லை, நான் மகர்ஷிக்கு வேல்யூ கொடுக்கல, அவர் என்ன கிழவன் அப்படின்னுட்டு இருந்தேன். புரியுதுங்களா? அதனால ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. இது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு மனுஷனை எதை வேணா மாத்திடலாம், கேரக்டரை மாத்த முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தரோட கேரக்டர் மாறுமா? எங்க அப்பா சொல்லுவாரு, ஜென்மத்துல உதிச்சது செருப்பால் அடிச்சாலும் போவாதுங்க. எது நம்ம கர்மா, ஜென்மத்துல உதிச்சது எது? கர்மா. செருப்பால் அடிச்சாலும் அது போவாதாம். ஆனா ஒரு குருவால நம்மளுடைய கர்மாவை மாத்த முடியும். அப்படி ஒரு அற்புதம் குரு சக்தியில இருக்கு. அதனால நல்லா உணர்ந்து ரொம்ப ஆர்வமா பிரியமா நம்ம செய்யணும். ஆனா நான் சொல்றதுனாலலாம் வராது அந்த பிரியமும் ஆர்வம். அதனால கான்சன்ட்ரேஷன் வேணும், பொறுப்பு வேணும். ஒரு உள்ளுக்குள்ள இருந்து ஒரு விஷயம் பொங்கணும், உள்ள அப்படியே பொங்கும், அதெல்லாம் வரணும். இதெல்லாம் இப்ப நான் சொல்றதுனால எல்லாத்துக்கும் வந்துரும்னா கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அது இயல்பாதான் வரும். இருந்தாலும் நம்மள்ட்ட அந்த ரியாலிட்டின்ற விஷயத்த பிடிக்கணும் இல்லையா? இப்ப நல்லா கவனிக்கணும். ரியாலிட்டி அப்படின்னா என்ன? இது இந்த சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம். ரியாலிட்டி அப்படின்றது காட், உண்மை, மெய்ப்பொருள். அந்த ரியாலிட்டி கடவுளை அடையணும் அப்படின்னாக்கா ஒரு 3 டீ சொல்றேன். நீங்க அங்க ஏதாவது கிடைச்சதுன்னா வாங்கி, உங்க கண்ட்ரிலேயே கிடைக்கும். இந்தியாவில கொஞ்சம் டிமாண்ட் இருக்கு, ஃபாரின்ல கொஞ்சம் ஃப்ரீயா கிடைக்கும்னு நினைக்கிறேன். 3 டீ நீங்க மைண்ட்லயே எழுதிக்கோங்க. அப்புறமா நீங்க எழுதி வச்சுட்டு அந்த டீ வாங்கிக்கோங்க. அதை டெய்லி அதை சாப்பிடணும், உபயோகப்படுத்தணும் அந்த டீயை. அப்பதான் ரியாலிட்டியை பிடிக்க முடியும். அந்த டீல அவ்வளோ விஷயம் இருக்கு. சாதாரண டீ இல்ல, ரொம்ப அற்புதமான டீ. அந்த 3 டீ 3 ரோசஸ் டீன்னு இந்தியாவில் இருக்கு. அது இல்லை, இது வேற 3 டீ. ஒரு டீ எழுதிக்கோங்க, பஞ்சுவாலிட்டி.
இன்னொரு டி சின்சியாரிட்டி, இன்னொரு டி ரெகுலாரிட்டி. இந்த 3 டி இருந்ததுன்னா ரியாலிட்டியை பிடிச்சுடலாம், இறைவனை பிடிச்சுடலாம். இந்த தியானத்துக்கு மட்டும் இல்ல, நீங்க எது செய்தாலும், உங்க பிசினஸா, உங்க ஜாப்பா, நீங்க உங்க வீட்டை பராமரிக்கணுமா, சமைக்கணுமா, டாய்லெட் போகணுமா, எல்லாத்துக்கும் இந்த 3 டி வேணும். உண்மையா இல்லையா? தலையாட்டுங்க, உண்மையா இல்லையா? அதனால இந்த 3 டீயை மறந்துடாதீங்க. எங்கேயாவது கிடைச்சா வாங்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நிறையவே ஸ்டாக் பண்ணிடுங்க, தீந்துற போகுது. சுருக்கமா சொல்லவா? ஆமாங்க. So today I was trying to tell something called focus. It's very important in the spiritual path. We should not be getting diverted in unnecessary things. When we have an aim to goal, we have to totally focus on what we are going to do. Our biomagnetism is spent in the way which we have been spending all this time. Like from a mountain top, the rainwater comes regularly like a stream. It forms a regular path. Next time when it rains also, it will take the same path. Then that becomes stream. If it is joining together, then it becomes river. So that is the way our biomagnetism is also working out, and we form the same thing we are trying to do repeatedly. Meditation is being taught saints like starting from Buddha and our Siddhas like Tirumular and my Guru Vedatri Maharishi. When we do a task with a noble aim, like today's meditation, the divine souls are getting attached to me, and you are getting the benefit of not only my blessings or my action, it is the combined action of all the noble souls getting attached. And in the Diksha, the initiation, it is by touching, we call Sparisa Diksha. The initiation through the master's eyes is called Nayana Diksha. And later we will learn about initiation by thought force also later. Manashika Diksha. And there is a proverb called Guru Parvai Kodi Nanmai. A sight, a gracious look from the master or guru will give you a lot of benefits worth crores. I will briefly tell what happened to me in 1994 when my teacher wanted her help to accompany her to see Vedatri Maharishi at Aliyar. I was almost 300 miles or kilometers away from Chinnasalem. I accompanied her after her convincing me that you can see the dam, nice scenery, waterfalls, all those stuff. I was thinking of trying to locate a nice picnic spot for the future parties with my friends. And I went with her, went to Aliyar, went to that ashram, and it is a hill area, so I was looking at Vedatri Maharishi with a beard. Like at that time, he should be around 84. And I was ridiculing why this old man is celebrating the birthday at the age of 84. And when he was crossing, he just saw me from the distance.
I started getting a very strange feeling and the divine energy. I don't know whether it is divine energy or something. Some kind of change was happening in my body and my mind. And I was shivering. The body was aching. The tears was rolling from my eyes. I cannot explain that totally new experience after seeing that my Guruji, Vethathiri Maharishi. So that is the short story of I meeting Vethathiri Maharishi those days, and everyone will have that kind of feeling at some point of time in their life. And I also want to talk about the 3 T's, the reality, to reach the reality, the absolute truth. We have to follow the 3 T's, that is punctuality, sincerity, and regularity. These 3 elements or the so-called T's are very important to reach the reality. Thank you. வாழ்க வளமுடன். நண்பர்களே, இந்த ரியாலிட்டி அப்படின்றத நம்ம இப்ப பார்த்து விடலாம். எது ரியாலிட்டி அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. 2 பேரு சண்டை போட்டுக்கிறாங்க. ஒருத்தர் சமாதானம் பண்ண போறாரு. என்ன சமாதானம் பண்றாருன்னா, ஏய் சும்மா இருடா, கொஞ்ச நேரம் சும்மா இரு, நான் சொல்றேன், கொஞ்சம் சும்மா இரு, சும்மா இரு. சும்மா இருன்னா என்ன அர்த்தம்? வித்தவுட் ஆக்ஷன், எதுவும் பண்ணாது, சும்மா இரு. என்ன ஆகும் சும்மா இருந்தா? கொஞ்ச நேரம் சும்மா இரு. கொஞ்ச நேரம் சும்மா இருந்தா என்ன ஆகும்? அவங்களுக்கு கோபம் தணிஞ்சிருதா? எப்படி தனியும் அப்படின்னா, இந்த சும்மா இருக்கிறது அப்படின்றது இன்னொரு வார்த்தையும் சொல்லுவாங்க, சிவனேன்னு இரு. எப்படி இருக்கணும்? சிவனேன்னு இருந்தா எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு பண்ணி சிவனே நிறு அப்படின்னு. சிவனே நிறுன்னா என்ன அர்த்தம்? சும்மா இரு, சிவனே நிறு. நேத்து கிளாஸ்ல சொன்னேன், ஒரு சினிமால சம்சாரம் அது மின்சாரமா விசு படம், அதுல மனோரமா சொல்லுவாங்க, கம்முன்னு கடை, கம்முன்னு கடை. கம்முன்னு கடைன்னா என்ன? இத பார்க்கலாம். இப்ப இந்த பூமி இருக்கு, இது எது மேல இருக்கு? ஸ்பேஸ்ல தானே இருக்கு. ஒரு வெளி, வெட்ட வெளி, சுத்த வெளி, ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ்ல ஒரு பூமி சுத்துது, கரெக்டா? ரைட். சந்திரன் இருக்கு, எங்க இருக்கு? ஸ்பேஸ்ல. பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையில என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லை. அதுக்காவது ஏதாவது பிரச்சனை ஆயிடும், ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. ஒண்ணும் இல்ல, சும்மா இரு, ஒண்ணும் இல்ல, சும்மா இரு, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, இரு இரு, ஒண்ணும் இல்ல, பயப்படாத, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அந்த ஒண்ணும் இல்லைன்றது அப்பேற்பட்ட வார்த்தை. இந்த பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையில ஸ்பேஸ். ஓகே, நல்ல கவனிங்க. இந்த பூமி சந்திரனுக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா புதன் இருக்கு, சுக்கிரன் இருக்கு, இந்த பக்கம் செவ்வாய் இருக்கு, குரு இருக்கு. இதெல்லாம் எது மேல சுழலுது அப்படின்னா, அதுவும் ஸ்பேஸ்ல தான் சுழலும். கரெக்டா? இப்ப நான் கொடுக்கறது பிரம்ம ஞானம், சாதாரண விஷயம் இல்ல. சும்மா நான் கேஷுவலா பேசிட்டு இருக்கேன். ஒரு நாள் அழ போறீங்க நீங்க எல்லாம். ஆமா, எதுக்கு? இந்த பிரம்ம ஞானமே கிடைச்சிடுச்சுன்னு அழுவீங்க, ஆனந்த கண்ணீர் வந்துடும். ஆமா, எல்லாம் ஸ்பேஸ்ல மேல. இந்த பூமிக்கு சந்திரனுக்கும் இடையில ஸ்பேஸ், சுக்கிரனுக்கும்
சந்திரனுக்கும் பூமிக்கு இடையில ஸ்பேஸ், சுக்கிரனுக்கும் புதனுக்கும் இடையில ஸ்பேஸ். எத்தனை ஸ்பேஸ் இருக்கு இப்ப? ஒவ்வொன்றுக்கும் இடையில ஒவ்வொரு ஸ்பேஸ். அப்போ 1 2 3 4 ஸ்பேஸ் இருக்கா? இல்ல ஒரே ஸ்பேஸ்ல எல்லாம் மிதக்குதா? ஒரே ஸ்பேஸ்ல மிதக்குதா இல்ல 4 5 ஸ்பேஸ் இருக்கா? கோள்கள் தான் நிறைய இருக்கு, ஸ்பேஸ் ஒண்ணுதான். சரி, இந்த சோலார் சிஸ்டம் ஸ்பேஸ்ல மிதக்குது. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான சூரிய குடும்பம் சோலார் சிஸ்டம். இங்க ஒரு சோலார் சிஸ்டம் ஸ்பேஸ்ல, இந்த ஸ்பேஸ்ல ஒரு சோலார் சிஸ்டம், அந்த ஸ்பேஸ்ல ஒரு சோலார் சிஸ்டம். இந்த ஆயிரக்கணக்கான சோலார் சிஸ்டமும் தனித்தனி ஸ்பேஸ்ல இயங்குதா ஒரே ஸ்பேஸா? ஒண்ணா பலவா? ஒன்னு. வெரி குட். இந்த சோலார் சிஸ்டம் மாதிரி இந்த மில்கி வே கேலக்சி எல்லாத்தையும் சொன்னோம்னா மில்கி வே கேலக்சி. இந்த மில்கி வே கேலக்சி மாதிரி ஆயிரக்கணக்கான மில்கி வே கேலக்சி. இங்க ஒரு மில்கி வே கேலக்சி, அந்த ஸ்பேஸ்ல ஒரு மில்கி வே கேலக்சி, அந்த ஸ்பேஸ்ல ஒரு மில்கி வே கேலக்சி. ஒரே ஸ்பேஸா இல்ல ஒவ்வொரு மில்கி வே கேலக்சிக்கும் ஒவ்வொரு ஸ்பேஸா? ஒண்ணுதானே? வெரி குட். இந்த டோட்டல் யூனிவர்ஸையும் சேர்த்தா ஒரு பந்து போல இருக்கு. எல்லா நட்சத்திரங்கள், எல்லா கோள்கள், எல்லா மில்கி வே கேலக்சி சேர்த்தா ஒரு பெரிய பந்து போல வந்துருச்சு. இது எல்லாம் எதுல மிதக்குதுன்னா ஸ்பேஸ்ல மிதக்குது. கரெக்டா? ஸ்பேஸ்ல மிதக்குது. இப்ப இந்த யூனிவர்ஸ தாண்டி போனா என்ன இருக்கும்? போய்கிட்டே இருக்கீங்க, என்ன இருக்கும்? ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ் எவ்வளோ பெருசு இருக்கும் அளக்க முடியுமா? அளவு இருக்க. நீங்க சோலார் சிஸ்டம் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிடலாம். சூரியன்ல இருந்து அவங்க இது சனி கிரகம் வரைக்கும் எவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சிடலாம். ஸ்பேஸை யார் கண்டுபிடிச்சது? எவ்வளவு அளவு சொல்லுங்க பாரு. இல்ல எனக்காவது கண்டுபிடிக்கதான் முடியுமா அளவு? இததான் நம்ம முன்னோர்கள் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. அடி முடி காண முடியாதவன் சிவன். சிவம் என்பது ஸ்பேஸ். சிவம் என்பது ஸ்பேஸ். முஸ்லிம் மார்க்கத்துல அழகா ஒரு வார்த்தை போட்டாங்க, இறைவன் மிகப்பெரியவன். மிகப்பெரியவன், பெரியவன்னா ஒரு அளவு இருக்கு, மிகப்பெரியவன்னா அளக்க முடியாது. இறைவன் மிகப்பெரியவன். இப்ப யாரு இறைவன் சொல்லுங்க பார்க்கலாம். சிவன் யாரு? நம்ம ஒரு லிங்கம் வச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கிறோம், பாலை ஊத்தி தண்ணியை ஊத்தி, தான் சிவனா? அப்ப இங்க ஒரு சிவன், அந்த ஊர்ல ஒரு சிவன், அந்த ஊர்ல ஒரு சிவனா? நல்ல யோசனை பண்ணிப்பாரு. அப்ப இதெல்லாம் முட்டாள்தனமா? கோயில்ல சிவனை வச்சு கும்பிடுறது முட்டாள் இல்ல. அதுல பெரிய தாத்பரியம் இருக்கு. நம்மளுக்கு அதை படிக்க தெரியல. இப்ப எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியல, படிச்சாலும் அர்த்தம் புரிய மாட்டேங்குது. எழுத்துக்கூட்டி படிச்சிருவேன், ஆனா அர்த்தம் தெரியாது. அதே மாதிரி ஒரு கோயிலுக்கு போய் உங்களுக்கு கும்பிட தெரியும், ஆனா அது அர்த்தம் உங்களுக்கு தெரியல. இவ்வளவுதான் வித்தியாசம். நான் உங்களை யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்ப அந்த லாங்குவேஜ் சித்தர்கள் கத்துக்கிட்டாங்க. புரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக எழுதி காமிக்கிற மாதிரி இந்த கோயில்கள் எல்லாம் ஒரு வைப்ரேஷன், அதுக்காக உருவாக்குறது. எதுவும் தப்பு இல்லை, ரொம்ப அற்புதம். ஆனா நம்மளுக்கு பயன்படுத்த தெரியும். ஓகேவா? இப்ப ஒரு கேள்வி, அதுக்கு நீங்களே பதில் சொல்லிடுவீங்க. நான் உங்களுக்கு தெரியாத விஷயம் நான் ஒண்ணும் சொல்ல போறேன். இப்ப இந்த பூமி, சந்திரன், சூரியன், நட்சத்திரம், இந்த யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாம் தோன்றி மறைந்து கொண்டு இருக்கிறதா இல்ல பர்மனண்டா இருக்கா? இந்த உடம்பு இருக்கு, பார்த்தா பர்மனண்டா தெரியுது. இன்னும் 100 வருஷம் கழிச்சு இது இருக்குமானா இருக்காது. இன்னும் 2 வருஷம் கழிச்சு இது இருக்காது. எப்படி இருக்காது? இந்த செல்கள் எல்லாம் டெட் செல்ஸா போயிடும், நியூ செல் உற்பத்தி ஆயிடும். பார்த்தாக்கா
இப்ப எனக்கு 54 வயசு, 54 வருஷமா நான் இருக்கிறேன், இந்த உடம்பு இருக்கும். 54 வருஷமா எல்லாம் இல்ல. 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த செல்கள் ஒண்ணு கூட இல்ல, எல்லாம் டெட் செல்லா போயிடுச்சு, எல்லாம் நியூ செல் வந்து. உண்மையா? அப்ப இது பர்மனண்டா இம்பர்மனண்டா? இம்பர்மனன்ட் தானே, தோன்றி மறையக்கூடியது. அப்போ இந்த பிரபஞ்சத்துல இருக்க நட்சத்திரம், சந்திரன், சூரியன் எல்லாமே அதுல இருக்க அணுக்கள் தோன்றி மறைஞ்சுக்கிட்டே இருக்கு. பார்த்தா சூரியன் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த நெருப்பு குழம்பு வருது, எல்லாம் போய்கிட்டே இருக்கு, மறுபடியும் உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கு. சூரியன் பர்மனண்டா இம்பர்மனண்டா? இம்பர்மனன்ட். பூமி இம்பர்மனன்ட். அனித்தியம். நித்தியம் அப்படின்னாக்கா நிரந்தரமானது, அனித்தியம் அப்படின்னாக்கா நிரந்தரமற்றது. இப்போ இந்த பூமி இல்ல, சந்திரன் இல்ல, சூரியன் இல்ல, நட்சத்திரம் இல்ல, கோள்கள் இல்ல, எதுவும் இல்ல, என்ன இருக்கும்? ஸ்பேஸ் இருக்குமா இருக்காதா? அந்த ஸ்பேஸ் என்னைக்காவது அழிஞ்சு போயிடுமா என்ன? இந்த ஸ்பேஸை நெருப்ப வச்சு பத்த வச்ச எரிஞ்சிருமா என்ன? கத்திய வச்சு குத்துனா உடைஞ்சிருமா என்ன? எதுவும் பண்ண முடியாது. இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்னாடி இந்த ஸ்பேஸ் இருந்தது, இப்பவும் அந்த ஸ்பேஸ் இருக்கிறது. இந்த பிரபஞ்சமே அழிஞ்சு போனாலும் அது அழியாது, ஏன்னா உற்பத்தி ஆகிட்டே இருக்கும், ஒரு ரொட்டேஷன் போயிட்டே தான் இருக்கும், அதுக்கு பிறகும் இருக்கும். இப்ப எது ரியாலிட்டி? ஒரு விஷயம் தோன்றி மறையறது ரியாலிட்டியா, பர்மனண்டா இருக்கிறது ரியாலிட்டியா? சொல்லுங்க. பர்மனண்டா இருக்கிறது தானே. எது பர்மனன்ட்? ஸ்பேஸ், சுத்த வெளி. அந்த சுத்த வெளிதான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஸ்பேஸ்ல இருந்துதான் ஆட்டம்ஸ் உருவாகுது. அது பஞ்சபூதங்களாகி, அணுக்களாகி, பஞ்சபூதங்களாகி, கோள்களாகி, சந்திரனாகி, சூரியனாகி, பூமியாக, பூமியில ஓர் அறிவுல இருந்து 6வது அறிவு மனுஷன் வரைக்கும் அதுலதான் வளர்ந்துருக்கு. எல்லாம் அதுதான். அந்த ரியாலிட்டிய நாம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். கொஞ்சம் புரிஞ்சும் புரியாம இருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சிடும். புரிஞ்சுக்கிட்டா போதுமா? பத்தாது, அது உணரணும், அதோடு கரையணும். அந்த உணர்ந்து கரைந்து போவதற்கு பேரு விஸ்டம். விஸ்டம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரு நோன் சொல்லுவோம் இல்லையா? தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னன்னு சொல்லுவோம்? நோன். ஐநோ அப்படிம்போம். அதே புரிஞ்சுக்கிட்டா நாலேஜ், உணர்ந்துகிட்டா விஸ்டம். விஸ்டம் போதுமா அப்படின்னா இல்ல, என்லைட்மெண்ட் வேணும், முக்தி வேணும், அதோடு கரைஞ்சு போயிடும்.